இப்போ போடுவோம். வாசமாக இருக்கும். இந்த முழுக்காட்டில் இருக்கு. உப்பு சேர்ப்போம். அடுப்பு வந்து மீடியம் ஹீட்லாம் இருக்கு. அப்படியே விடுவோம். இனி இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு. இந்த டைமில் நீங்கள் தூள் சேர்க்குறேன்டா அது கொஞ்சமாக போட்டுட்டு மிக்ஸ் பண்ணும். இனி இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன். வாங்கோ. தக்காளி முட்டை போட்டு சோறு ரெடி ஆகிட்டுது. இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன். நல்லா சுவையாக இருக்கும். ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.